லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில். மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 இடங்களில் வெல்லும் என இந்தியா டுடேவும் 36 இடங்களை கைப்பற்றும் என டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தொடர்பாக சீவோட்டர் நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை இந்தியா டுடே ஊடக நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என கணித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் 22 இடங்கள், பாஜக 19 இடங்கள், காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜக 70 இடங்களிலும், இந்தியா கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் ஒரு இடத்திலும் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் மொத்தமுள்ள 40 இடங்களில் பாஜக கூட்டணி 32 தொகுதிகளையும், இந்தியா கூட்டணி 8 இடங்களையும் கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அரசு அமைந்துள்ள கர்நாடகாவில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 24 இடங்களையும், இந்தியா கூட்டணி 4 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் அங்கு மொத்தமுள்ள 48 இடங்களில் இந்தியா கூட்டணி 26 இடங்களையும், பாஜக கூட்டணி 22 இடங்களையும் பிடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பாஜக தனித்து 303 இடங்களையும், காங்கிரஸ் 71 இடங்களையும் கைப்பற்றும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 36 இடங்களிலும், அதிமுக 2, பாஜக ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியே கைப்பற்றும் எனவும் டைம்ஸ் நவ் கணித்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளில் மத்தியில் மீண்டும் பாஜக தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கும் என்றும், தமிழகத்தில் திமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களை கைப்பற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்துள்ள கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். எல்லா கருத்து கணிப்புகளும் இந்த ஓட் ஷேர் கன்வர்ஷன் டு சீட்டுங்கிறது ரொம்பவே ஒரு ரேண்டம் எக்ஸசைஸ். அதுல ரொம்ப அக்யூரசி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்பொழுது பாஜக ஐதர் டபுள் டிஜிட் ஆர் க்ளோஸ் டு டபுள் டிஜிட் உறுதியாக இருப்பாங்க. அது பிரசாந்த் கிஷோரும் சொன்னார் 9-12% இருக்கலாம் அப்படின்னு. என்னுடைய கருத்தும் கிட்டத்தட்ட அலாங் தோஸ் லைன்ஸ். இந்த கூட்டணிகள் அமைத்த பிறகு இந்த பர்சன்டேஜ் மாறுவதற்கு கணிசமான வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு அதிமுக பிளஸ் பாமக பிளஸ் தேமுதிகனா நிச்சயமா பாஜக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் குறையும். அதே மாதிரி பாஜக பிளஸ் பாமக பிளஸ் தேமுதிகனா அதிமுக ஜெயிக்காது அப்படிங்கிற ரீதியாக சிலர் இந்த பாஜக கூட்டணிக்கு வாக்குகள் அளிக்கலாம். பாஜகவுக்கு ஆட்சி மீண்டும் அமைப்பதில் எந்த விதமான ஒரு சிக்கல் இருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. அது மெஜாரிட்டி வருதோ, தனித்து மெஜாரிட்டி வருதோ, என்டிஏக்கு மெஜாரிட்டி வருதோ, இல்ல யாருக்கும் மெஜாரிட்டி வரலையோ, ரெடியா கியூல காத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு கட்சிகள். இல்ல 400 சீட்ஸ் அடைவார்கள் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது அந்த ரேஞ்சுக்கு என்டிஏ போகுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் என்பது எனக்கு பர்சனலாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணி தான் அதிக அளவு இடங்களில் ஜெயித்து ஆட்சியை அமைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பாக தான் இது இருக்கிறது. இது எதிர்பார்த்த ஒரு கருத்து கணிப்பு தான். பிரைம் மினிஸ்டருடைய இமேஜுக்கு ஒரு டென்ட் ஏற்படலை, பிரைம் மினிஸ்டர் இன்னும் பாப்புலராக இருக்காரு, அவருடைய அரசாங்கம் இன்னும் பாப்புலராக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசு அன்பாப்புலர் ஆகுது அப்படின்ற ஒரு மனநிலையை எந்த அளவுக்கு உருவாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வரக்கூடிய எல்லா சர்வேஸ்லேயும் உங்களுக்கு கள நிலவரம் இதுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி அடைவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஒரு மிக முக்கியமான காரணம். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய சித்தாந்தங்கள் ஒரு மிக முக்கியமான காரணம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் February 9 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.